வணக்கம் மக்களே, வெல்கம் டு ரம்யா சீமன்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி, மார்க்கெட் சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, டெக்னாலஜிஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி எம்எஸ் லைவோட சிஇஓ சிஎம் சுந்தரம் இன்னைக்கு நம்ம கூட பேசுகிறதுக்கு இருக்காங்க. வாங்க இவங்க கூட பேசி நிறைய இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ, மொபைல் அப்ளிகேஷன்ஸ் இப்போ நிறைய பெய்டு வந்திருக்கு. இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஃப்ரீ ஏஐ டூல்ஸ் நீங்கள் எதுவும் சஜஸ்ட் பண்ண முடியுமா? பெய்டு ஏஐ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோஷாப் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட் ஃப்ரீ ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோபியா போகலாம். சாட் ஜிபிடி இட்ஸ் பெய்டு ஏஐ, அதுக்கு ஆல்டர்னேட் ஃப்ரீ ஏஐ போனீங்கன்னா நீங்கள் ஜெமினை போகலாம். ஸோ கேன்வாக்கு ஃப்ரீ ஏஐ பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் டிசைனர் போகலாம். அதே மாதிரி டூரபிள், அதுக்கு ஃப்ரீ ஏஐ ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 வெப் போகலாம். சிந்தைசியா அது பெய்டு ஏஐ, அதுக்கு ஃப்ரீ ஏஐ வேணுன்னா நீங்கள் இன்வீடியோ போகலாம். ரைட்லி அதுக்கு ஃப்ரீ ஏஐ ஆல்டர்னேட் பார்த்தீங்கன்னா காப்பி ஏஐ போகலாம். இப்போ படிக்கிற ஏஐ 6 இயர்ஸ் கழிச்சு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா? ஏஐங்கிறது இப்போ 2024 நீங்கள் படிக்கிறீங்க, 2028 ஏஐங்கிறது டோட்டலாக மாறி இருக்கும். இப்போ ஏஐங்கிறது ஜென்ரேட்டிவ் ஏஐயாக மாறிடுச்சு. சாட் ஜிபிடி 4.0 இப்போ வந்திருக்கு. அதை எத்தனை பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கன்னு தெரில. நீங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கேட்குற எல்லா கொஷினுக்கும் அதை ஆன்சர் கொடுக்கும். ஸோ இப்போ இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐங்கிறது ஃப்யூச்சரில் அடாப்டிவ் ஏஐயாக மாறிடும். ஏஐக்கும் அடாப்டிவ் ஏஐக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ இந்தியாவில் ஏஐ டெக்னாலஜிஸ் டெவலப் பண்ணுறாங்களா? எப்படி சார் இருக்குது இப்போ இருக்க டெக்னாலஜி? ஆஸ் ஆஃப் நோ இந்தியாவில் வந்து எந்த ஒரு ஏஐ டெக்னாலஜிஸும் டெவலப் பண்ணுறது கிடையாது. ஸோ சாட் ஜிபிடி, ஜெமினை, உங்களுக்கு டாலி, மிட்ஜர்னி, 99% ஆஃப் த ஏஐ டூல்ஸ் வந்து டெவலப்ட் இன் யூஎஸ்ஏ. ஓ, ஏஐ படிக்கலாமா சார்? எப்படி சார் ஏஐ வந்து யூஸ் பண்ணுறது? நம்ம ஏஐ படிக்கிறத விட நீங்கள் யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ஏன் அப்படின்னா இப்போ கூகுள் மேப் யூஸ் பண்ணுறீங்க, ஒரு வில்லேஜில் கூட கூகுள் மேப் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ கூகுள் மேப் யூஸ் பண்ணாமல் யாருமே கிடையாது. ஒரு ஆட்டோ டிரைவர்லேருந்து எல்லாருமே படித்தவங்க படிக்காதவங்க கூகுள் மேப் யூஸ் பண்ணுறாங்க. அது ஒரு ஏஐ டூல். அதுக்கு நீங்கள் ஏஐ படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் ஜஸ்ட் கற்றுக்குங்க, அது போதும். என்னென்ன டூல்ஸ் இருக்குது எல்லாமே ஆப் வந்துருச்சு. நீங்கள் அந்த ஆப்பை கற்றுக்கிட்டாவே போதும். இதுக்கு எதையுமே நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கற்றுக்கிட்டாவே மோர் தென் சஃபிஷியன்ட். உங்களை டெவலப் பண்ணிக்கணுன்னா நீங்கள் ஏஐ டூல் படிக்கலாம். இல்லை ஜஸ்ட் வேண்டான்னா நீங்கள் கற்றுக்கிட்டாவே போதும். மற்றபடி ஃப்யூச்சரில் எதுவுமே ப்ரைவேட்டாக இருக்காது. ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் அக்சஸ் பண்ணலாம். எங்கேயுமே யாருக்கும் ப்ரைவசி இருக்காது. உங்கள் ஃபோனுக்கு எல்லாமே கூகுள் ட்ராக் பண்ணுது. உங்களோட கான்டாக்ட்ஸு, உங்களோட ஃபோட்டோஸு எல்லாமே கூகுள் ட்ராக் பண்ணுது. நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, எப்போ என்ன பண்ணீங்க எல்லாமே கூகுள் ட்ராக் பண்ணிடும். ஸோ எதுவுமே உங்களுக்கு ப்ரைவேட்டாகவே இருக்காது. ஸோ ஃபைனலாக ஏங்கிறது நீங்கள் படிக்கலாம். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். இல்லைன்னா அது அட்வான்ஸாக மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறது தான், ஜஸ்ட் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாவே மோர் தென் சஃபிஷியன்ட். பட் ஆஸ் ஆஃப் நோ இந்தியாவில் ஏஐக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. நீங்கள் யூஎஸ் தான் போகணும். இப்போ உள்ள ஏஐ டெக்னாலஜிங்கிறது 6 இயர்ஸ்க்கு அப்புறம் என்னவா மாறும்? ஸோ ஏஐங்கிறது இன்னும் 6 வருஷத்தில் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸாக மாறிடும். ஸோ இந்த என்டையர் ஏஐங்கிறது டோட்டலாக ரீப்ளேஸ்டு பை ஓஐ, ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ், மோஸ்ட் எமர்ஜிங் மல்டி டிசிப்ளினரி ஏஐ. ஸோ இப்படி இருக்கிறப்போ நீங்கள் இப்போ ஏஐ படிச்சுட்டு 6 வருஷம் கழிச்சு எனக்கு அதுக்கு வேலை கிடைக்கலன்னா நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஸோ அப்போ வேலை கிடைக்காது. ஏன்னா டோட்டலாக அட்வான்ஸ்டாக மாறிடும். அதாவது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏஐங்கிறது 2G, ஜென்ரல் ஏஐங்கிறது 4G. இதே நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் 5G. ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது 6G. ஸோ 6 வருஷம் கழித்து நம்ம 10Gயில் இருப்போமா 11Gயில் இருப்போமானே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் படிக்கிறது 2G. ஸோ 6 இயர்ஸ் லேட்டர் உங்களுக்கு நீங்கள் எப்படி 2G யூஸ் பண்ணுவீங்க? இப்போவே நம்ம 2G யூஸ் பண்ண மாட்டோம், 5G யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்தளவுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, ஒரு ஏங்கிற 2G டெக்னாலஜியை நம்ம 6 வருஷம் கழித்து யூஸ் பண்ணுறதுங்கிறது டோட்டல் வேஸ்ட். ஸோ இப்போ என்னென்னா டெவலப் பண்ணுறதை நம்ம லேர்ன் பண்ணுங்க, அவ்வளோதான். நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாவே மோர் தென் சஃபிஷியன்ட். மற்றபடி ஃப்யூச்சரில் எதுவுமே ப்ரைவேட்டாக இருக்காது. ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் அக்சஸ் பண்ணலாம். எங்கேயுமே யாருக்கும் ப்ரைவசி இருக்காது. உங்கள் ஃபோனுக்கு எல்லாமே கூகுள் ட்ராக் பண்ணுது. உங்களோட கான்டாக்ட்ஸு, உங்களோட ஃபோட்டோஸு எல்லாமே கூகுள் ட்ராக் பண்ணுது. நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, எப்போ என்ன பண்ணீங்க எல்லாமே கூகுள் ட்ராக் பண்ணிடும். ஸோ எதுவுமே உங்களுக்கு ப்ரைவேட்டாகவே இருக்காது. ஸோ ஃபைனலாக ஏங்கிறது நீங்கள் படிக்கலாம். உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். இல்லைன்னா அது அட்வான்ஸாக மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறது தான், ஜஸ்ட் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாவே மோர் தென் சஃபிஷியன்ட். பட் ஆஸ் ஆஃப் நோ இந்தியாவில் ஏஐக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. நீங்கள் யூஎஸ் தான் போகணும்.
நான் வந்து ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், saree சேல்ஸ் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் சேல்ஸ் பண்ணுறேன், இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் பண்ணுறேன், ஒரு கன்சல்டன்சி சர்வீஸே பண்ணுறேன். நான் வந்து இந்த உலகம் ஃபுல்லாக வந்து என்னோடய ப்ராடக்ட்டும் நானும் ரீச் ஆகணும்னா நான் என்னென்ன பண்ணணும்? ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அண்ட் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் இது மூணுமே பண்ணலாம். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு யூடியூப் ஸ்கிப் ஆட், கூகுள் பேனர் ஆட்ஸ். யூடியூப் ஸ்கிப் ஆட்னா அதில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டைப்ஸ் இருக்குது, டிஸ்கவர் ஆடுன்னு இருக்குது, நிறையா இருக்குது. ஸோ நான் சிம்பிளாக இப்போ உங்களுக்கு அதை சொல்கிறேன். யூடியூப் ஸ்கிப் ஆட், கூகுள் பேனர் ஆட்ஸ் அண்ட் தென் ஆட்வேர்ட்ஸ். ஆட்வேர்டுனா கூகுளில் டெக்ஸ்ட் ஆட். நீங்கள் கீவேர்ட் போட்டு சர்ச் பண்ணுறப்போ அது டெக்ஸ்ட் ஆடாக வரும். இது இல்லாமல் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறப்போ ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், லிங்க்டின் இதுலெல்லாம் உங்களோட ப்ராடக்டை போஸ்ட் பண்ணி ஹேஷ்டேக்ஸ், கீவேர்ட்ஸ் இதெல்லாம் போட்டு நீங்கள் அதை ஆப்டிமைஸ் பண்ணலாம், பூஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்லேயே இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணலாம், வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் இல்லாமல் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஆர்கானிக்காக நீங்கள் கொண்டு வர முடியும். உங்கள் வெப்சைட் இருந்ததுன்னா அதுக்கு எஸ்இஓ பண்ணிங்கன்னா அது டாப்பில் வரும். டாப்பில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்கொயரிஸ் வரும், லீட்ஸ் வரும். ஸோ இது மூலியமாக உங்களுக்கு சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கூகுள் மேப் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுது. இந்த கூகுள் மேப்பில் நீங்கள் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணலாம், அதை ஆப்டிமைஸ் பண்ணலாம். அது மூலியமாகவும் உங்களுக்கு நிறைய கால்ஸ் வரும். சார் எஸ்இஓன்னு சொல்கிறீங்கல்ல, அது கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? நிறைய டூல்ஸ் அப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஸோ எஸ்இஓ டூல்ஸில் நிறைய இருக்குது. பட் மெயினாக யூஸ் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா கூகுள் அனாலிட்டிக்ஸ். கூகுள் அனாலிட்டிக்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெப்சைட்டில் எவ்வளோ டிராஃபிக் வருது, எத்தனை நாளைக்கு வருது, மந்த் வைஸ், இயர் வைஸ் பார்க்கலாம். அது இல்லாமல் உங்களுக்கு மேலாக, ஃபீமேலாக, யார் சர்ச் பண்ணுறா, என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணுறாங்க, எந்த ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன்ஸ், இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதாவது கஸ்டமரோட டோட்டல் பிஹேவியர் நம்ம கூகுள் அனாலிட்டிக்ஸ் மூலிமா எவ்ரி மந்த் நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியும். இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஹெச்ரஃப், ஷெம்ரஷ் அண்ட் தென் மாஸ் இது மூணுமே எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா காம்படிட்டர் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும், உங்களோட காம்படிட்டர்ஸ் என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்க, நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும், அது இல்லாமல் பேக்லிங்ஸ் என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோம், ஸோ நம்மளோட சர்ச் ரிசல்ட் என்ன மாதிரி இருக்குது, இது எல்லாமே இது ஒரு அனாலிட்டிக் டூல் தான். ஸோ இந்த மூணையுமே நம்ம இந்த மாதிரி ஒரு காம்படிட்டர் சர்ச்சுக்கும் கீவேர்ட் அனாலிசிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எஸ்இஓ டூலுக்கு மெயினாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா கூகுள் கன்சோல் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா உங்கள் சைட்டில் என்னென்ன எரர் இருக்குது, நிறையா வந்து ப்ரோக்கன் லிங்க்ஸ் இருக்கும், நிறையா வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சைட்டில் பக்ஸ் நிறையா இருக்கும். அப்படிங்கிறப்போ இந்த கூகுள் கன்சோல் மூலியமாக நீங்கள் அந்த எரர்லாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அதை ஃபிக்ஸ் பண்ணால் தான் உங்கள் சைட்டு டாப்பில் வரும். யோஸ்ட் எஸ்இஓ அப்படிங்கிறது நீங்கள் வேர்ட்பிரஸ் வெப்சைட் வச்சுருந்தா அதுக்கு இந்த பிளகின் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா காம்படிட்டர்ஸ் அனாலிசிஸ் பண்ணோம், உங்களோட டிராஃபிக் சர்ச் பண்ணோம், உங்களோட கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இமெயில் மார்க்கெட்டிங்னா என்ன, அது உண்மையாகவே யூஸ்ஃபுல்லாக, அதோட டூல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? இமெயில் மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் நிறைய டூல்ஸ் இருக்குது. பட் நாங்கள் யூஸ்வலாக இமெயில் மார்க்கெட்டிங் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். ஏன் அப்படின்னா மேக்ஸிமம் அது ஸ்பேமுக்கு தான் போகும். ஸோ உங்கள் கிளைண்ட் வந்து அது பார்க்குறதுங்கிறது வெரி ரேர். ஏன்னா எல்லாம் ஸ்பேமுக்கு, மார்க்கெட்டிங்னாவே கூகுள் என்ன பண்ணிட்டோம், அதை ஸ்பேம் பண்ணிட்டோம். எனிவே அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இமெயில் ஆட்டோமேஷன், பல்க் இமெயில் சென்ட் பண்ணோன்னா மெயில் சிம்புங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, வெப்பர்னு இருக்குது, அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் கான்டாக்ட்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆட்டோமேஷன் டூல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இமெயிலில் அதிலே ஒரு டெம்ப்ளேட் இருக்கும், அதில் நீங்கள் உங்கள் கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். பட் நாங்கள் மோஸ்ட்லி இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். இப்போ எந்த ஒரு ஷாப்கீப்பர் கேட்டாலோ, இல்லை ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி யார் கேட்டாலும் கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ கூகுள் ஆட்ஸ், ஃபேஸ்புக் ஆட்ஸ் இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஆன்லைன் அட்வர்டைஸிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணலாம், யூடியூப் ஆட்ஸ் யூஸ் பண்ணலாம், ஃபேஸ்புக் ஆட்ஸ் யூஸ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் ஆட்ஸு, லிங்க்டின், ப்ரொஃபஷனலில் பிஸ்னஸ் பீப்புள் காண்டாக்ட் பண்ணோன்னா லிங்க்டின் யூஸ் பண்ணலாம். ஸோ யங்ஸ்டர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது இப்போ இன்ஸ்டாகிராம் தான் வந்து நல்லா பாப்புலர் ஆகிட்டு இருக்குது, யூஸ் பண்ணுறாங்க. இது இல்லாமல் ஆட் ரோல்னு ஒன்று இருக்குது, வெரி எக்ஸ்பென்சிவ், அதுவும் யூஸ் பண்ணலாம், டபோலா யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம், அதாவது கூகுள் ஆட்ஸ் இல்லாமல் தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுறதா இருந்தால். பட் கூகுள் ஆட்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும் யூ ஹேவ் டு கெட் அ சர்டிஃபிகேஷன் ஃப்ரம் கூகுள். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது நல்லா பண்ண முடியும். அதை ஃபஸ்ட்டு நிறைய லேர்ன் பண்ணணும். அதில் நிறையா வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிட்டிங் இருக்குது. ஸோ லேர்ன் பண்ணால் தான் உங்களால் ப்ராப்பராக அதை யூஸ் பண்ண முடியும். இல்லைன்னா உங்கள் மணி வேஸ்ட் ஆகிடும்.
ஸோ ஏங்கிறது இன்னும் 6 வருஷத்தில் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸாக மாறிடும். ஸோ இந்த என்டையர் ஏங்கிறது டோட்டலாக ரீப்ளேஸ்டு பை ஓஐ, ஆர்கனைஸ்டு இன்டெலிஜென்ஸ், மோஸ்ட் எமர்ஜிங் மல்டி டிசிப்ளினரி ஏஐ. ஸோ இப்படி இருக்கிறப்போ நீங்கள் இப்போ ஏஐ படிச்சுட்டு 6 வருஷம் கழிச்சு எனக்கு அதுக்கு வேலை கிடைக்கலன்னா நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஸோ அப்போ வேலை கிடைக்காது, ஏன்னா டோட்டலாக அட்வான்ஸ்டாக மாறிடும். அதாவது இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஏங்கிறது 2G, ஜென்ரல் ஏங்கிறது 4G. இதே நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஜென்ரல் ஏ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் அ 5G. ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது 6G. ஸோ 6 வருஷம் கழித்து நம்ம 10Gயில் இருப்போமா 11Gயில் இருப்போமானே நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் படிக்கிறது 2G. ஸோ 6 இயர்ஸ் லேட்டர் உங்களுக்கு நீங்கள் எப்படி 2G யூஸ் பண்ணுவீங்க? இப்போவே நம்ம 2G யூஸ் பண்ண மாட்டோம், 5G யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறப்ப அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும், அந்தளவுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஸோ அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, ஒரு ஏங்கிற 2G டெக்னாலஜியை நம்ம 6 வருஷம் கழித்து யூஸ் பண்ணுறதுங்கிறது டோட்டல் வேஸ்ட். ஸோ இப்போ என்னென்னா டெவலப் பண்ணுறதை நம்ம லேர்ன் பண்ணணும், அவ்வளோதான். நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாவே மோர் தென் சஃபிஷியன்ட். மற்றபடி ஃப்யூச்சரில் எதுவுமே ப்ரைவேட்டாக இருக்காது. ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி நீங்கள் என்ன வேணால் அக்சஸ் பண்ணலாம். எங்கேயுமே யாருக்கும் ப்ரைவசி இருக்காது. உங்கள் ஃபோனுக்கு எல்லாமே கூகுள் ட்ராக் பண்ணுது. உங்களோட கான்டாக்ட்ஸு, உங்களோட ஃபோட்டோஸு எல்லாமே கூகுள் ட்ராக் பண்ணுது. நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, எப்போ என்ன பண்ணீங்க, எல்லாமே கூகுள் ட்ராக் பண்ணிடும். ஸோ எதுவுமே உங்களுக்கு ப்ரைவேட்டாகவே இருக்காது. ஸோ ஃபைனலாக ஏங்கிறது நீங்கள் படிக்கலாம், உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதா இருந்தால் படிக்கலாம். இல்லைன்னா அது அட்வான்ஸாக மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுறது தான், ஜஸ்ட் யூஸ் பண்ண கற்றுக்கிட்டாவே மோர் தென் சஃபிஷியன்ட். பட் ஆஸ் ஆஃப் நோ இந்தியாவில் ஏஐக்கு எந்த ஒரு வேலையும் கிடையாது. நீங்கள் யூஎஸ் தான் போகணும்.